கிரெடிட் பே ஆப்போட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கிரெடிட் பேயில் வந்து இப்போ நிறைய அப்டேட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. நமக்கு வந்து சுலபமான மெத்தடில் நிறைய அப்டேட்டாக வந்து இப்போ கிரெடிட் பே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு கிரெடிட் பே அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரீபேமெண்ட் டியூ பார்த்திங்கன்னா 3762 வந்து காட்டுது. நான் 24,000 வந்து லோன் வந்து எடுத்திருந்தேன். எனக்கு வந்து 4 மே 2025 தான் டியூ டேட்டு. ஆனால் நான் அதற்கு முன்னாடியே வந்து என்னுடைய இஎம்ஐ வந்து கட்டிட்டேன். ஸோ இந்த மாதம் வந்து ஏப்ரலில் கட்ட வேண்டிய இஎம்ஐ வந்து கட்டிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து அடுத்த இஎம்ஐ வந்து ஜென்ரேட் பண்ணலை. இதில் இப்படி காட்டும். ஆனால் நமக்கு இந்த இஎம்ஐயோட டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த நெக்ஸ்ட்டு இஎம்ஐ வந்து நாம் கட்ட முடியும் இதில். ஆனால் க்ளோஸ் பண்ணுறதா இருந்தால் க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து அதர் ரீபேமெண்ட் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இல்லை க்ளோஸ் லோன் இருக்கும். இது மூலமாக நீங்கள் உங்களுடைய ரீபேமெண்ட்டை வந்து செலுத்திக்க முடியும். இதுவும் வந்து ஒரு அப்டேட் தான். முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இஎம்ஐ கட்டிட்டா அதுக்கப்புறம் உடனே வந்து அடுத்த இஎம்ஐ வந்து கட்டுற மாதிரி காட்டும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அந்த இஎம்ஐயோட டேட்டை தாண்டினதுக்கு அப்புறம் தான் வந்து அடுத்த இஎம்ஐ வந்து கட்டுற மாதிரி காட்டுது. இப்போ அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்துடலாம். பர்சனல் லோன் சேலரின்னு சொல்லி போட்டிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 லட்ச ரூபா வந்து காட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா வந்து சேலரிடு லோன் வந்து கொடுக்குறாங்க பர்சனல் லோனாக. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லோனு 5 லட்ச ரூபா, 4 லட்ச ரூபா இருந்தது, இப்போ 5 லட்ச ரூபா வந்து மாற்றிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ புது அப்டேட்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் 1 crore ப்ராப்பர்ட்டி லோனு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் வந்து டைம் வந்து கொடுக்குறாங்க. 1 வருஷம் ப்ராப்பர்ட்டி லோன், அதாவது செக்யூர் லோன் வந்து கொடுக்குறாங்க. வீட்டு பத்திரத்தை வந்து அடமானம் வைக்கிறது, ஸோ இந்த மாதிரி அடமானம் வச்சு ஒரு லோனை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லோன்லேயும் பார்த்தீங்கன்னா 48 மாதம் வந்து கொடுக்குறாங்க. 4 வருஷம் டைம் கொடுக்காங்க 5 லட்ச ரூபா லோன் கட்டுறதுக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 60 மாதம் நமக்கு டைம் கொடுக்குறாங்க. பர்சனல் லோனுக்கு சேலரிடு 60 மாதம், 5 வருஷம் வந்து டைம் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் லைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் 25,000 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நமக்கு சிபில் ஸ்கோர் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னா 25,000 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இல்லைனா பார்த்தீங்கன்னா அதிகமாகவே வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நம்ம எந்த ஒரு லோன் வந்து பெண்டிங் இல்லாமல் போட்டு லோன் கட்டினோம்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன், இந்த ஐக்கான் மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ரொஃபைல் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். செட்டிங்ஸ், ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே இதில் அப்படியே டீட்டெயிலாக அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் இருக்கும், SOA. திடீர்னு உங்களுடைய பேங்க்கில் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் வந்து கேட்டாங்கன்னா இதை வந்து நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். கிரெடிட் பேயில் வந்து கேட்டாங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எடுத்த லோன் எல்லாமே வந்து காட்டும். இதில் நீங்கள் எடுக்காத லோன் இருந்துச்சு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வச்சு கூட நீங்கள் சர்ச் பண்ணிக்க முடியும். இதில் அதர்ங்கிற ஆப்ஷனில் வந்து என்டர் லோன் ஐடி, இவர் லோன் ஐடின்னு இருக்கும். இந்த லோன் ஐடியில் வந்து நீங்கள் உங்களோட லோன் அக்கௌண்ட் நம்பரை வந்து என்டர் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு இதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோடு SOAன்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே PDF ஃபைலாக வந்து டவுன்லோட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் பேயில் NOC டவுன்லோட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க. இதில் வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்னு இருக்கும், NOC. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து புதுசாக வந்து அப்டேட்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய NOCயை நீங்கள் கிளிக் பண்ணிக்க முடியும். ஒரு லோனை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா டவுன்லோடு NOCன்னு இருக்கும் கீழே. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய NOC லெட்டரை டவுன்லோட் பண்ணி கொடுத்துக்க முடியும். ஸோ திடீர்னு வந்து பேங்க்கில் வந்து கேட்பாங்க NOC லெட்டர், அப்போது இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிரெடிட் பேயில் இப்படி அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. மறக்காமல் நம்ம தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.